சுடர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதமர் ஒரு பெண்ணாக இருக்கலாம் என கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 21 வெற்றி பெற்றதன் பின்னர் அரசியலமைப்பின் 47.3 சரத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுடன் புதிய அமைச்சரவை ஒன்று நியமிக்கப்பட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என மினுவாங்குடியில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுரகுமார ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு அரசாங்கத்தை நடத்த முடியும் என எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். அனுர ஜனாதிபதியான பின்னர் கொழும்பு மாவட்டத்தில் விருப்பு வாக்கு பட்டியலில் அடுத்த இடத்தில் உள்ள லக்மன் நிபுணராட்சி புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க உள்ளார். இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் 4 பேர் கொண்ட அமைச்சரவையை நியமிக்கலாம். ஒரு புதிய பிரதமர் நியமிக்கப்படுவார். அது ஒரு ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருக்கலாம் என்றார். ஜனாதிபதி தேர்தல் களம் இலங்கையில் சூடு பிடித்துள்ள நிலையில் அனுரகுமாரவிற்கான ஆதரவு கரம் நாளுக்கு நாள் அதிகரித்து முன்னிலையில் இடம் பிடித்துள்ளார். எதிர்வரும் 21 ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் மீதமிருக்கும் 4 நாட்களில் ரணில் முக்கிய களப்படைகளை நகர்த்தி வருவதுடன் சஜித் தனது மனைவியையும் இறக்கியுள்ளார். இதன் காரணமாக சஜித் பிரேமதாச தோல்வியை தழுவலாம் என்ற அச்சத்தில் முஸ்லிம் அமைச்சர்கள் சிலர் போலி பிரச்சாரங்களை அள்ளி வீசி தாக்குதல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் 3 முக்கிய வேட்பாளர்கள் களமிறங்கி தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் வாக்குகள் சிதறடிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதன் காரணமாக தென்னிலங்கை வேட்பாளர்களின் கவனம் வடக்கு கிழக்கு பக்கம் திரும்பியுள்ளதுடன் சுமார் 2 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அரசியல் நகர்வுகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த பின்னணியில் இதுவரை வெளியான கருத்து கணிப்புகளின்படி தபால் மூல வாக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்க முன்னிலை வகிப்பதாகவும் அதிகளவிலான அரசு ஊழியர்கள் வாக்களித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 38 வேட்பாளர்களில் 25 வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக தெரிவித்துள்ளார். வேட்பாளர்களில் 9 பேர் பாதுகாப்பு கோரவில்லை எனவும் 4 பேர் பாதுகாப்பு வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கு முன்னர் பிரதி போலீஸ் மா அதிபரின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட 24 மணித்தியால விசேட நடவடிக்கை அலுவலகங்களில் அறிக்கைகள் பெற்று அவசியமான பாதுகாப்பு வழங்கப்படும். போலீசாருக்கு மேலதிகமாக முப்படையினர், போலீஸ் விசேட அதிரடிப்படை அல்லது சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வேட்பாளர்கள் கலந்து கொள்ளும் கடைசி கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன் அந்த இடங்கள் தொடர்பில் உளவுத்துறை அறிக்கைகள் பெறப்படும். கூட்டத்திற்கு சில மணி நேரம் முன்னதாக தேவையான பாதுகாப்பை அளித்து கூட்டம் முடிந்த பின் அறிக்கைகள் பெறப்படும். ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமார திசாநாயக்கவை நம்பி ஏமாற வேண்டாம் என்று நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க கூட்டணியிடம் நாட்டை ஒப்படைப்பதா, இல்லை என்றால் நாட்டை கட்டியெழுப்புகின்ற, நாட்டை வெற்றி பெற செய்யும் பொதுமக்களின் யுகத்திற்காக ஐக்கிய மக்கள் சக்தியை வெற்றி பெற செய்வதா என்ற தீர்மானம் மக்கள் வசமே காணப்படுகின்றது. இன்று ரணில் மற்றும் அனுர பெரிய டீல் ஒன்றை செய்திருக்கின்றார்கள். அது சஜித் பிரேமதாசவை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்கிற டீல் ஆகும். ரணில் மற்றும் அனுர அரசியல் ஜோடி எந்த அளவு டீல் செய்து கொண்டாலும் மக்களை சுபீட்சமான வளமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்கு மக்களுடனே எமது டீல் காணப்படுகிறது என்றார். இதுவரையில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் அருகில் உள்ள அஞ்சல் அலுவலகங்களில் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வாக்காளர் அட்டைகளை எதிர்வரும் 18, 19, 20 மற்றும் 21 தேதிகளில் பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித கே ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் 98% விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கடந்த 3ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கப்பட்டன. வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் படிப்படியாக நீக்கப்படுவதோடு அதிக வரி விதிப்பதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அதன்படி வாகன இறக்குமதி தொடர்பான கட்டுப்பாடுகள் அடுத்த ஆண்டு முதல் நீக்கப்பட்டாலும் வாகன சுங்க கட்டணத்தை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். பம்பலப்பிட்டியில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்நிய செலவாணி கையிருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதனாலேயே கட்டண விகிதங்கள் அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
1,50,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெறுவோருக்கு விதிக்கப்படும் வரியை 15 முதல் 23% குறைக்கும் யோசனையை சர்வதேச நாணய நிதியம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அது நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு கல்வி கற்க செல்லும் வேறு நாட்டு மாணவர்கள் வைத்திருக்க வேண்டிய வங்கிக் கணக்கு தொகை அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் கல்விக்காக பிரித்தானியாவிற்கு செல்லும் மாணவர்கள் தாங்கள் கல்வி கற்கும் காலத்தில் ஏற்படும் செலவுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை தங்கள் வங்கிக் கணக்கில் வைத்திருக்க வேண்டும். தற்போது இந்த தொகை எதிர்வரும் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முதல் அதிகரிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கமைய லண்டனில் கல்வி பயிலவிருக்கும் சர்வதேச மாணவர்கள் தங்கள் வங்கிக் கணக்கில் 1483 பவுண்ட்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அத்துடன் வேறு நகரங்களில் கல்வி பயிலவிருக்கும் சர்வதேச மாணவர்கள் தங்கள் வங்கிக் கணக்கில் 1136 பவுண்ட்கள் இருப்பதை நிரூபிக்க வேண்டும். இதேவேளை இந்த தொகை லண்டனில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு 1334 பவுண்ட்களாகவும் லண்டனுக்கு வெளியே அதாவது வேறு நகரங்களில் கல்வி கற்கும் சர்வதேச மாணவர்களுக்கு 1023 பவுண்ட்களாகவும் தற்போது உள்ளன. இந்த வருடத்தில் தற்காலிகமாக மற்றொரு நிலவு பூமிக்கு கிடைக்கப் போகிறது என்று விஞ்ஞானிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர். ஆஸ்ட்ராய்டு 2024 PT5 என்று பெயரிடப்பட்ட சிறுகோள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சிறுகோளானது 2024 செப்டம்பர் 29 முதல் 2024 நவம்பர் 25 வரை பூமிக்கு சிறு நிலவாக செயற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆஸ்ட்ராய்டு 2024 PT5 10 மீட்டர்கள் உள்ள சிறுகோள் என அளவிடப்பட்டுள்ளது. இந்த சிறுகோள் குறுகிய காலகட்டத்திற்கு மட்டும் பூமியின் புவியீர்ப்பு விசையினால் ஈர்க்கப்பட்டு பூமியை சுற்றும். ஆனால் ஒரு முறை முழு சுற்றை நிறைவு செய்யும் முன்னரே அதாவது நவம்பர் 25க்கு பின்னர் பூமியின் புவியீர்ப்பு விசையிலிருந்து விடுபட்டு சூரியனை சுற்றத் தொடங்கும் எனவும் கூறப்படுகின்றது. மிகவும் சிறிய அளவில் உள்ளதால் பூமியை சுற்றும் காலகட்டத்தில் இதை வெறும் கண்களால் பார்ப்பது சிரமம் என அமெரிக்க ஆஸ்ட்ரானமிகள் சமூக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு NX1 என்ற சிறுநிலவு பூமியை சுற்றியது குறிப்பிடத்தக்கது.